இப்போ பைல்ஸுங்கிற ஒரு விஷயம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிச்சதுக்கப்புறம் சிறுகுடல், பெருங்குடல் வழியா பயணிச்சு மலக்குடலுக்கு போகுது. இப்போ இந்த பெருங்குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீக்கல் அதாவது நம்ம மலம் தங்கி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மலம் தங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலத்தில வந்து நீர் வந்து அதிகமா வந்து உறிஞ்சும். அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கழிவுகளா அங்க மாற ஆரம்பிக்கிறப்ப, பெருங்குடலுடைய வேலை என்னன்னா, நீர் சத்த உரியறது மட்டும் தான். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல நீர் சத்தே இல்ல, அதிலே ஃபைபர் கன்டென்ட்டே இல்ல, நீரும் இல்ல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மலத்தில இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச ஈரத்தையும் அந்த பெருங்குடல் உறிஞ்சிட்டது போக, மிச்சம் இருக்கக்கூடிய பொருள் கீழ இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன அடக்குறது. அதாவது டிரைவிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு மோஷன் நெறைய அடக்குவாங்க. அடக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதிக உஷ்ணமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை செய்யறது. சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்காம இருப்பாங்க. இவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை இதுதான். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான வெயிட் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். வந்து மாதுளை, முலாம்பழம், தர்பூசணி இந்த மாதிரியான நீர வந்து உள்ள வந்து அதிகம் பெருக்கக்கூடிய உணவுகள அதிகமா உள்ள குடுக்கணும். நாட்டு மாட்டு நெய்ய வந்து உணவுல எடுத்துக்க என்ன ஆகுதுன்னா, இந்த பைல்ஸோடைய அந்த தாக்கம், அந்த அளவுங்கிறது படிப்படியா குறையிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும்.